கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிள்ளையார்குப்பத்தில் அரசு பேருந்தின் படியில் பயணம் செய்த மாணவர்களை பணியை முடித்துவிட்டு வந்த மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநர் இரும்பு கம்பியால் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிராஜன். ஹரிராஜன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தாமல் கிராமத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று விருத்தாசலத்திற்கு தினசரி சென்று கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இன்று காலை அந்த பேருந்தானது தாமல் கிராமத்திலிருந்து புறப்பட்டு திருநெருங்குன்றம், குன்னத்தூர் உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு விருத்தாசலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த பேருந்தானது பிள்ளையார்குப்பம் பகுதியை கடக்க முயன்ற பொழுது பிள்ளையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர் ஓட்டுநர் சோமசுந்தரம் என்பவர் பணியை செய்துவிட்டு ஓய்வு நேரத்தில் வீட்டில் இருந்த பொழுது சாலையோரம் அந்த பேருந்து அவரது வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்த போது வீட்டில் இருந்து அங்கு விரைந்து சென்ற சோமசுந்தரம் அந்த பேருந்தை வழிமறித்து பேருந்தின் படிக்கட்டு மற்றும் ஜன்னல் கம்பிகளை பிடித்து பயணம் செய்த மாணவர்களை இரும்பு கம்பியால் அடித்து மிரட்டல் பிடித்து ஆபாச வார்த்தைகளால் திட்டினர். இதனை ஒரு சில மாணவர்கள் அதனை வீடியோ எடுத்தனர். வீடியோ எடுத்த மாணவர்களின் செல்போன்களை சோமசுந்தரம் அவரது ஆதரவாளர்கள் இரும்பு கம்பியால் அடித்து நொறுக்கினர். இது சம்பந்தமாக திருநாவூர் காவல் நிலையத்தில் மாணவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருநாவூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.